श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोदण्डपञ्चबाणरसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं मञ्जे सदाशिवमये परशिवमय ललितपुष्पपर्यङ्गे अधिचक्रमध्यमास्ते श्रीकामाक्षी नाम किमपि मम भाग्यं शरणागत दीनार्धवरिद्रानपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणी नमोस्तुते श्रीमात्रे नमः செல்வச்சைத்தன்ய ரூபிணியான காமாட்சி லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கடாட்சத்தோட கூட்ட தேவி மகாத்மியத்தினுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். அந்த தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடியதான தேவியினுடைய ரூபங்களுடைய வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். பராசக்தியானவள், சண்டிகா பரமேஸ்வரியானவள் பராக்கிரமத்தோட விளங்கக்கூடியவளாக, ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியவளாக, கைவல்யமான மோட்சத்தை அனுகிரகிக்க கூடியதான மூர்த்தியாக அந்த பகவதி எப்படி இருக்காங்கிறத நமக்கு மகான்கள் எல்லோருமே காண்பிச்சு கொடுத்திருக்கா. அப்படி துர்கா சப்தசதியினுடையதான, அதாவது தேவி மகாத்மியத்தினுடையதான முக்கியமான ஒரு தியானத்தை பகவதியின் கருணையோட்டே நாம சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். அதத்தான் யா சண்டி மதுகைட்டபாதி தைத்ய தரணி, யா மாஹிஷோன்மூலினி, யா தூம்ரேக்ஷண சண்ட முண்ட தமணி, யா ரக்த பீஜாசனி சக்திர் சும்ப நிஷும்ப தைத்ய தளணி, யா சித்திதாதிர்பரா, யா சித்தலக்ஷ்மீர்பரா, சா சண்டி நவகோட்டி மூர்த்தி சகிதா மாம் பாது விஸ்வேஸ்வரி அப்படின்னு அந்த பகவதியினுடைய விசேஷமான ஒரு தியானம், சண்டிகா தேவியினுடைய தியானம். எந்த தேவியானவள் கிரூரமான மதுவையும் கைட்டபனையும் சம்ஹாரம் பண்ணினாளோ, எந்த சண்டிகா தேவியானவள் மகிஷாசுரனை நிர்மூலம் பண்ணினாளோ, எந்த பராசக்தியானவள் தூம்ராட்சனையும் ரக்த ஜிஹ்வனையும் ரக்தாட்சனையும் ரக்த பீஜனையும் சம்ஹாரம் பண்ணினாளோ, அதுபோல எந்த பகவதியானவள் ஜெகன்மாதாவானவள் சண்டனையும் முண்டனையும் சம்ஹாரம் பண்ணினாளோ, அதுபோல சக்திரு சும்ப நிஷும்ப தைத்ய தளணி அப்படின்னு எந்த சக்தியானவள் நிஷும்பனையும் சும்பனையும் துவம்சம் பண்ணினாளோ, யா சித்தலக்ஷ்மீர் பரா, எவள் பறை, எவளுக்கு மேல வேற ஒன்றுமே கிடையாதோ, எவள் சித்தலக்ஷ்மியோ. இந்த சித்தலக்ஷ்மிங்கிற மூர்த்தியானது தந்திர சாஸ்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப அதி விசேஷமாக விளங்கக்கூடிய மூர்த்தியா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூர்த்தி. இவளுக்கு பைரவ பத்னியாக விளங்கக்கூடியவள். சித்தலக்ஷ்மியின் பதி மகாபைரவர் அப்படின்னு பேரு. எல்லா தேவி மூர்த்தங்களுக்கும் ஆதாரமான மூர்த்தியாக சித்தலக்ஷ்மியாக அம்பாள் பிரகாசிக்கிறா. இவளுக்கு பூர்ணச்சண்டி அப்படின்னு பேரு. அது போல பிரத்யங்கிராக்கு ஆதாரமான மூர்த்தி இந்த சித்தலக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லுவா. சரபருடைய பத்னியாக விளங்கக்கூடியதான உக்ர பிரத்யங்கிராவானவள் சித்தலக்ஷ்மியின் ஸ்வரூபத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தாங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லுறது. அதாவது சித்தலக்ஷ்மி உபாசனை நேபாளத்தில் மாத்திரம்தான் இப்போ இருக்கு. வேற எந்த க்ஷேத்திரத்திலையுமே தற்பொழுது அந்த தேவியின் வழிபாடு இல்லை. இந்த சித்தலக்ஷ்மிய உபாசிக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஏன்னா மகா ரௌத்ரமூர்த்தி. இந்த நம்ம காளிய ரொம்ப ரௌத்ரமூர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, காளிகா தேவியை விடவும் ரௌத்ர பாவத்திலே விளங்கக்கூடிய ஒரு மூர்த்தி தான் சித்தலக்ஷ்மி. உபாசிக்கிறது கடினமான உபாசனை. ஆனா உபாசகனுக்கு ஒரு க்ஷணத்திலே மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருக்கா. அதனாலதான் சித்தலக்ஷ்மி அப்படின்னு பேரு. ஒரு க்ஷணத்திலே லட்சியமான முக்தியை கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக ஜெகன்மாதா இருக்கான்னு சொல்லுவா. நேபாளத்திலே மட்டும்தான் இந்த தேவியின் வழிபாடு இப்பொழுது வழக்கத்திலே விளங்குறது. அந்த சித்தலக்ஷ்மி தான் துர்கா பரமேஸ்வரியாக, அதாவது நம்ம எல்லோராலையும் அக்சசபிளாக, அம்பாள் சித்தலக்ஷ்மியா இருக்கும் பொழுது யாராலையும் நெருங்க முடியாம இன்அக்சசபிளா இருந்தா, துர்கா பரமேஸ்வரியாக ஆவிர்பவிக்கிற பொழுது நம்ம எல்லோரும் நெருங்கக்கூடிய மூர்த்தியாக அவளே இருக்கா. அதுதான் வித்தியாசம். யா சித்தலக்ஷ்மீர் பரா, பரா அப்படின்னா எவளுக்கு மேல் வேறொன்றும் கிடையாதோ அவள் பறை. பரா அப்படின்னே தேவியினுடைய தியானம் உண்டு. அகலங்க சசாங்காபாம் திரக்ஷாம் சந்திரகலாபதீம் முத்ரா புஸ்தக சத்பாகு பாதுமாம் பரமாம் கலா. அவளுக்கு பரான்னே பேரு. பரா அப்படின்னா வெளவெளேர்னு வெளுத்த திருமேனி கொண்டவளாக விளங்க கூடியவள். தன் திருக்கரங்களிலே
அக்ஷமாலையும் சின்முத்ரையும் தாங்கி விளங்கக்கூடியவள், புஸ்தகத்தை ஏந்தினவள். இவளுக்கு மேல வேற வஸ்து கிடையாதுங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லறது. பாதுமாம் பரமாம் கலா, அந்த பறையானவள் ஆதிபறை, மகாபறை. அவளுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் அவளை பராசக்தி அப்படின்னு நாம சொல்றோம். எந்த பிரம்மத்திற்கு மேல் வேறொன்று கிடையாதோ அந்த பிரம்மத்திற்கு பராசக்தி அப்படின்னு பேருங்கிறத சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லறது. யா சித்தலக்ஷ்மீர் பரா, எவள் சித்தலக்ஷ்மியாக விளங்கக்கூடியவளோ, அது போல எவள் ஆதிபறையாக விளங்கக்கூடியவளோ, அப்படி சா சண்டி, அப்படிப்பட்ட சண்டிகா தேவியை, சண்டிகா பரமேஸ்வரியை, சா சண்டி நவகோட்டி மூர்த்தி சகிதா, 9 கோடி துர்கா கூட்டங்களாலே சேவிக்கப்படுபவள் இவளோ. இவள் மகாதுர்க, அம்பாளுக்கு மகாதுர்கான்னு பேரு. இந்த மகாதுர்கையை 9 கோடி துர்கா சமூகங்கள் சேவிக்கிறதுங்கிறது சாஸ்திரம். கொல்லூரிலே விளங்கக்கூடிய மூகாம்பிகாக்கு ஒரு அஷ்டோத்திர நாமாவளி. அந்த மூகாம்பிகா அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமாவளி உண்டு. நவகோட்டி மகாதுர்கா சம்பிருதாயை நமோ நமஹா அப்படிங்கிறது நாமா. 9 கோடி துர்கா சமூகங்கள் மூகாம்பிகைய உபாசனை பண்றார். மதுரையிலே விளங்கக்கூடிய மீனாட்சிக்கு ஒரு சகஸ்ரநாமா உண்டு. அந்த மீனாட்சி சகஸ்ரநாமத்தில் நவகோட்டி துர்கா உபாசிதாயை அப்படின்னு ஒரு நாமா வளர்ந்து 9 கோடி துர்கைகளால உபாசிக்கப்பட்டவள் அப்படின்னு. மதுரையிலே பொதுவாக ஷியாமளா ரூபத்தில தான் அம்பாள் இருக்கான்னு சொல்லுவா. லலிதா மகா திரிபுர சுந்தரி யாத்தான் அகஸ்தியரும் சரி, அது போல விசேஷமாக பகவத் பாதாலும் சரி மீனாட்சிய பாடியிருக்கா. இருந்த பொழுதிலும் மீனாட்சி துர்கா பரமேஸ்வரியாவும் பிரகாசிக்கிறா. அதனாலதான் துர்கா சமூகங்களால உபாசிக்க கூடியவளாக இருக்கான்னு சொல்லுவா. அதத்தான் இங்கேயும் சா சண்டி நவகோட்டி மூர்த்தி சகிதா. எந்த சண்டி 9 கோடி துர்கா சமூகங்களால உபாசிக்கப்பட்டவளாக அவர்கள் சூழ்ந்து விளங்குறாளோ, எந்த சண்டி துர்கா சமூகங்கள் சூழ்ந்து விளங்குறாளோ, சா சண்டி நவகோட்டி மூர்த்தி சகிதா மாம் பாது விஸ்வேஸ்வரி. அம்மா, உலகத்திற்கெல்லாம் தாயாராக விளங்கக்கூடியதான தாயே விஸ்வேஸ்வரி, என்னை நீதான் ரட்சிக்க வேண்டும் அம்மா, நீதான் காப்பாத்தனும் தாயே அப்படின்னு துர்கா பரமேஸ்வரிய, சண்டிகா பரமேஸ்வரிய, தனக்கு மேல வேறொன்றும் இல்லாத சைத்தன்யாமிருதத்தை வர்ஷிக்க கூடிய தேவியை நாம பிரார்த்தனை செய்துகிறோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட சர்வ சைத்தன்ய மூர்த்தியா ஜெகன்மாதா ஸ்வயம் தானே பிரகாசிக்கிறா. இந்த தியானத்திலே பார்த்தோம் சொன்னாக்க தேவி மகாத்மியத்திலே விளங்கக்கூடியதான எல்லா சரித்திரங்களுமே வந்துருது. தேவி மகாத்மியத்திலே நாம எந்தெந்த சரித்திரங்களை எல்லாம் பார்க்க போறோமோ அத்தனை சரித்திரங்களும் இந்த ஒரே தியானத்தில் நமக்கு வந்துடுறது. அந்த பகவதியானவள் எந்தெந்த ராட்சசாலை சம்ஹாரம் பண்ணினா அவள் வடிவமானது என்ன, அவள் எப்படி இருக்கா, எந்த ஸ்வரூபத்துல இருக்காங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த தியானத்திலேயே வந்துடுத்து. இதிலே சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் நமக்கு புராணங்கள்ல விஸ்தாரமாக அந்த பகவதியானவள் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, சம்ஹாரத்தையே சொல்லறதே இந்த கிரந்தம் முழுக்க. அதாவது நமக்கு பார்த்தோன்னு சொன்னாக்க மகாபாரதத்திலே பரமாத்மாவா விளங்கக்கூடியதான கிருஷ்ண பகவான் தன் ஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார். விஸ்வரூப தரிசனத்தை காண்பிச்சு பரபிரம்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய தன் நிலையை உபதேசம் பண்ணினார்கிறது சாஸ்திரம் இல்லையா. முழுக்க முழுக்க வேதாந்த தாத்பரியங்கள் விளங்கக்கூடியதாக பரபிரம்மத்தின் ஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடியதாகத்தான் பகவத்கீதையானது விளங்குறது. அந்த பகவத்கீதையானது எப்படி விசேஷமாக பரமாத்மாவினால் உபதேசிக்கப்பட்டதாக முழுக்க முழுக்க கைவல்ய மோட்சத்தை அடையக்கூடியதான ஒரு ஸ்திதியை உணர்த்துறதோ, நம் ஸ்வரூபத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதான கிரந்தம் பகவத்கீதை. அதனுடைய பாஷ்யம் ரொம்ப ஆழமானது. ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் அநேக அர்த்தங்கள் உண்டு. அர்த்தங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி பிரம்மஸ்வரூபத்தை உணர வேண்டியதான ஒரு கிரந்தம் அது. அது போலத்தான் இந்த தேவி மகாத்மியமும் கூட. பகவத்கீதையானது வெளிப்படையாகவே ஒரு அத்வைதானுபவத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு கிரந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. அதை பார்த்தாலே தெரியறது இது அதிவிசேஷமான ஒரு கிரந்தம் அப்படிங்கிறது. தேவி மகாத்மியத்திலே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அம்பாளுடைய சரித்திரங்களை, முக்கியமா தானவர்களை, தைத்தியர்களை, அசுர கூட்டங்களை பகவதி அநேக லீலைகளை கொண்டு சம்ஹாரம் பண்ணிருக்கா அப்படின்னு வெளிப்படையா இருந்த பொழுதிலும் கூட
ஒவ்வொரு சரித்திரத்தையுமே நம்ம ஆழமாக சிந்திக்கும் பொழுது இது எல்லாமே அத்வைத தத்துவத்தை சொல்லக்கூடியதாக. ஏன்னா அத்வைதத்தினுடைய சாரமே இந்த தேவி மகாத்மியம்னு தாங்கிறத சொல்லலாம். அம்பாள் சும்பனோட சம்ஹாரம் பண்றா. அது கடைசியில தான் வரும், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றேன், இந்த விஷயத்தை சிந்திக்கிறதுனால சொல்றேன். எல்லா ராட்சசர்களையும் சம்ஹாரம் பண்ணிட்டா, வேற ஒத்துருமே இல்ல அசுர படைகள்ல. சும்பன் மாத்திரம்தான் இருக்கான். அந்த சும்பன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, தேவியை பார்க்கிறான். அம்பாளுக்கோ சகாயமாக பிரம்மாணி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா, ஐந்திரி, நாரசிம்ஹி இவா எல்லோரும் இருக்கா. அப்போ சும்பன் சொன்னா, நான் தேவியை பார்த்து மதத்தால் மதிகட்டு பலம் மிகுந்து அந்த பலத்தினால் மதுகட்ட துர்க்கையே அப்படிங்கிறான். அம்பாளை பார்த்து சொல்றான், தேவி மகாத்யத்தில் அப்படியே வளருது, என்கிட்ட நீ கர்வம் கொள்ளாதே. ஏன்னா மற்றவர்களுடைய பலத்தை வச்சுண்டு நீ யுத்தம் பண்றே, உன் பலத்தினால நீ யுத்தம் பண்ணலே. நீ என்ன சொன்ன, ஒருத்தி மாத்திரமா இருந்து நீ என்ன பண்ணினே, என்கிட்ட யுத்தத்துக்கு வர சொன்னே. யுத்தத்துக்கு வந்த பொழுது இத்தனை சக்திகள் சூழ நீ வச்சிருந்து அவா பலத்தோட கூட நீ யுத்தம் பண்றிய தவிர உன் பலத்தால நீ யுத்தம் பண்ணலே. அதனால எங்கிட்ட நீ கர்வப்படாதே. நானா சும்பன், மதத்தினால் கொழுப்பு பிடித்து மதிகெட்ட துர்க்கையே அப்படின்னு அம்பாளை ஏசரா. அப்ப ஜெகன்மாதா என்ன பண்ணினானா, சிரிச்சாளாம். இந்த லோகத்தில் என்னை தவிர வேற வஸ்து ஏது? அம்பாளை தவிர லோகத்துல ஒண்ணுமே கிடையாது. புழு பூச்சி முதற்கொண்டு விளங்கக்கூடிய ஒவ்வொரு பிராணிகளுடைய ஹிருதயத்திலையுமே ஆத்மஸ்வரூபினியாக ஜுவலிக்க கூடியவள் சாட்சாத் பராசக்தி தான். அவளைத்தான் கேவலாத்மஸ்வரூபம்னு நாம சொல்றோம். அந்த பகவதி இல்லாம லோகமே கிடையாது. சித் சக்தி சேதனா ரூபா. அவள் அறிவோடு விளங்கக்கூடியதான எல்லா பிராணிகளுக்குள்ளயும் அறிவா அம்பாள் தான் இருக்கா. ஜடசக்திரு ஜட்டாத்மிகா. ஜட்ட வஸ்துக்களா எதெல்லாம் இருக்கோ அந்த வஸ்துக்களுக்குள்ளேயும் அம்பாள் தான் இருக்கா. அந்த பகவதி இல்லாத இடம் அப்படிங்கிறது இந்த லோகத்துல ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடங்கள்லயுமே வியாபிச்சு இருக்கக்கூடிய மூர்த்தி எது அப்படின்னா அந்த பராசக்தி தான். அப்போ அதத்தான் சொல்றா அம்பாள். சொல்றா, அட மூடா, என்னை தவிர இந்த லோகத்திலே வேற வஸ்துவானது உண்டா? த்விதீயாகா மமாபரா. இந்த ஜகத்திலே என்னை தவிர ரெண்டாவதாக வேற வஸ்து உண்டா அப்படின்னு கேட்கிறா பராசக்தி. இவா எல்லோருமே எனக்கு வேறானவர்கள் அப்படின்னு நினைச்சுண்டு நீங்க யுத்தம் பண்றியே. இந்த சக்திகள் அத்தனை பேரும் என் அம்சத்திலிருந்து தோன்றியவர்கள்ங்கிறத இப்பொழுது பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறா, எந்த சக்திகள் தேவர்களுடைய சரீரங்கள்ல உற்பத்தியாகி வந்தாளோ, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி இவாள்லாம் இருக்கா இல்லையா, அத்தனை சக்திகளையும் தனக்குள்ள பகவதி சேர்த்துண்டு தான் மாத்திரம் நின்னா அப்படிங்கிறது தேவி மகாத்மியம். அப்போ அவளை தவிர சும்பனுக்கு இந்த சக்திகளுக்காக மட்டும் சொல்லல, சும்பனுக்கு சொன்ன மாதிரி அம்பிகை நமக்கு சொன்னது. சும்பன் கிட்ட சொல்றா, என்ன தவிர லோகத்துல இன்னொன்னு உண்டா அப்படின்னு அவ சும்பனுக்காக சொன்னது மட்டும் இல்ல, நமக்காக சொன்னதும் கூட. என்னை தவிர இந்த உலகிலே வேறொன்று கிடையாது. யார் யார் எந்தெந்த வடிவங்கள்ல என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேளோ அந்தந்த வடிவங்களிலே தோன்றி அவரவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவள் நான் ஒருத்தியே அப்படிங்கிற அந்த தத்துவத்தை தான் பராசக்தியானவள் இவ்விடத்திலே உபதேசம் பண்ணினா. இது மாதிரி தேவி மகாத்மியம் முழுக்க ஆத்மானுபவத்தை கொடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் தேவி மகாத்மியத்திலே உண்டு. இத பாராயணம் பண்ணினாக்க சமஸ்த சௌபாகியங்களையும் அடைய முடியும், முக்தியையும் அடைய முடியும். ரெண்டையும் கொடுக்கக்கூடிய கிரந்தம் இது தேவி மகாத்மியம். சதுர்வர்காய சண்டிகாம் அப்படிங்கிறது சாஸ்திரம். சதுர்வர்க்கங்களை தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் எனும்படியான 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டாக்க சாட்சாத் பகவதி சண்டிகா பரமேஸ்வரியே அப்படின்னுதான் சாஸ்திரங்கள் எல்லாம் தேவியினுடைய பரத்வத்தை, தேவியினுடைய வடிவத்தை அதி விசேஷமா சொல்லுறது. அந்த பகவதியானவள் இந்த பாரத வருஷத்தில் அநேக க்ஷேத்திரங்களிலே அநேக வடிவங்களோட பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. அந்த பராசக்தியினுடைய முக்கியமான க்ஷேத்திரமானது நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் சக்கர தீர்த்தத்தினுடைய சமீபத்திலே
பரமேஸ்வரனுடையதான மடியிலே பகவதியானவள் லலிதையாக திரிபுர சுந்தரியாக விசேஷமான ஒரு வடிவத்தோடே பிரகாசிக்கிறாங்கிறது தேவி பாகவதம். ஏன்னா 108 சக்தி பீட்டங்களை ஜெகன்மாதா சொல்றா. இந்த பாரதத்திலே தன் சக்தி பீட்டங்கள் எங்கெங்கே விளங்குறது, காஷ்யாம்ச விஷாலாட்சி நைமிஷாம்ச லிங்கதாரிணி அப்படின்னு அம்பாள் காசியில விஷாலாட்சி, நைமிஷாரண்யத்தில் லிங்கதாரிணி, பிரயாகையில் லலிதா தேவி, கந்தவாதனத்திலே காமுகி அப்படின்னு ஒரு 108 பீட்டங்களை தேவி விசேஷமா சொல்றா. 108 பீட்டங்கள்ல முதல் பீட்டம் காஷி. ஏன்னா அந்த க்ஷேத்திரத்திலே பகவதியினுடைய முகம் விழுந்த இடம். அதனால அத்தனை சக்தி பீட்டங்கள்லையும் அதிவிசேஷமான பீட்டமாக காஷ்யாம்ச விஷாலாட்சி, விஷாலாட்சிங்கிற நாமத்தோட ஸ்ரீசக்கர பிந்து மத்தியத்திலே பிரகாசிக்க கூடியவளாக அம்பாள் இருக்கா. 2வது க்ஷேத்திரமா சொல்லப்பட்ட க்ஷேத்திரம் தான் நைமிஷாரண்யம். அதனால பிரதானியமான ஒரு க்ஷேத்திரம். நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே தான் விசேஷமாக சூத பௌராணிகர் தேவியினுடைய பரத்வத்தை, பராசக்தியினுடையதான ஒரு மகிமையை ரிஷி கூட்டங்களுக்கு உபதேசம் பண்ணினார். அங்க நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே தான் கூட்ட பகவதியினுடையதான ஒரு பெருமையை, துஷ்ட ராட்சசர்களை பகவதியானவள் எப்படி எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிற வைபவத்தை விசேஷமாக சொன்னார். அந்த வைபவத்தை தான் தொடர்ந்து பகவதியின் கருணையோட இந்த தேவி மகாத்மியத்தில் நாம சிந்தனையும் செய்ய போறோம். ஒரு சமயம் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, மார்கண்டேய மகரிஷி கிட்ட கேட்கிறா அவருடைய சிஷ்யர்கள், சாவர்ணி அப்படிங்கிறதான ஒரு மனு சொன்னேளே நீங்க, 14 மன்வந்திரங்கள் உண்டு. அதாவது இது கால கணக்கு, இது எல்லாமே யுகம், யுகத்திற்கு அப்புறம் மகாயுகம், மன்வந்திரம், கல்பம் அப்படின்னு எல்லாம் கால கணக்கு உண்டு. இப்பொழுது ஸ்வேத வராக கல்பத்திலே வைவஸ்வத மன்வந்தரத்திலே 28வது மகாயுகத்திலே கலியுகம் நடந்துருக்கு. 28வது கலியுகம் நடக்கிறது. இது 72 யுகங்கள் முடிஞ்ச உடனேயே, அதாவது 72வது கலியுகம் பூர்த்தியான உடனேயே இந்த மன்வந்திரம் முடிஞ்சு அடுத்த மன்வந்திரம் வரும். அடுத்த மன்வந்திரத்திற்கு அதிபதிக்குத்தான் சாவர்ணி அப்படின்னு பேரு. இந்த மன்வந்திரத்திற்கு வைவஸ்வத மனு அப்படின்னு பேரு. இந்த மன்வந்திரத்திற்கு அதிபதி வைவஸ்வத மன்வந்திரம். ஸ்வேதவராக கல்பத்திலே வைவஸ்வத மனு ஆட்சி பண்ணக்கூடியதான வைவஸ்வத மன்வந்திரத்துல நாம இருக்கோம். 28வது கலியுகத்துல நாம இருக்கோம். இது மாதிரி 72 கிருதயுகம், 72 திரேதாயுகம், 72 துவாபர யுகம், 72 கலியுகம் முடிஞ்சு அதன் பிறகு இந்த மனுவானவர் பராசக்தியின் ஸ்வரூபத்தில் ஐக்கியமான உடனேயே சூரிய புத்திரனாக சாவர்ணி அப்படிங்கிற மனு பிறந்து இந்த பிரம்மாண்டத்தை ஆட்சி பண்ண போறார். இப்போ எல்லாமே ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சு. அடுத்து சாவர்ணிக்கு அப்புறம் தக்ஷ சாவர்ணி, சூரிய சாவர்ணி அவள்லாம் வரப்போறா. 14 மனுக்கள் யாரு? எல்லாமே பராசக்தியினுடைய அனுகிரக விசேஷத்தினால ஏற்கனவே தீர்மானம் பண்ணதுதான். ஜஸ்ட் எக்ஸிக்யூட் தான் தெய்வமானது இப்பொழுது பண்ணிட்டு இருக்கு. எதையுமே புதுசா எதுவும் பிளான் பண்ணல. தெய்வமானது எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி, தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயங்களை தான் இப்பொழுது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அது போலத்தான் சாவர்ணே சூரிய தனயகா, சூரிய புத்திரனா விளங்கக்கூடிய சாவர்ணியானவர் எப்படி தோன்றினார், அவர் வரலாறை சொல்லுங்கோ அப்படின்னு ரிஷிகள் கேட்க அதற்கு சொல்றார் மார்கண்டேயர். அப்படித்தான் அந்த சரித்திரமானது ஆரம்பிக்கிறது. இந்த முதல் ஸ்லோகத்துல புவனேஸ்வரியனுடைய மந்திரமா விளங்கக்கூடியதான ஹ்ரீங்காரமானது அடங்கி இருக்குங்கிறது ரகசியம். அப்படி என்ன செய்யறான்னு கேட்டாங்க, அதாவது சுரதன் அப்படிங்கிறதான ஒரு மகாராஜா, அந்த மகாராஜாவாகப்பட்டவன் இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் பொருந்தியவன். ஒரு சிறு தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அந்த மகாராஜன் என்ன செய்யறா அப்படின்னு கேட்டாக்க, கோலாவித்வம்சிகள் அப்படிங்கிறதான ஒரு சமூகத்தினராலே, ஒரு ராட்சச கூட்டங்களாலே அடித்து விரட்டப்பட்டவனாக தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடையதான அந்த மனைவியையும் குழந்தைகளையும் இழந்தவனாக நாட்டை விட்டு வெளியில் துரத்தப்பட்டான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அதாவது உலகினுடைய நிலையாமை, எப்படி இந்த லோகமானது ஒரு மாயாவிலாசத்தோடே விளங்கக்கூடியதாக இருக்கு. லோகம் சாஸ்வதம் கிடையாது, உலகமெல்லாம் ஒரு காலத்தில் அழியக்கூடியதா தான் இருக்கு. அப்போ இந்த மாயாவிலாசத்தை தாண்டறதுக்கான வழி என்னங்கிறத தான் முதல்ல சொல்றா. எடுத்த உடனே அசுர சம்ஹாரத்தை சொல்லவே இல்லை.
இந்த மாயா விலாசத்தை தாண்டனும்னா என்ன பண்ணுறது? மகாமாயையான தேவி சிலந்தி வலை போல அந்த மாயைங்கிற வரைய விரிச்சு இந்த உலகிலே விளங்கக்கூடியதான எல்லா பிராணிகளுமே அந்த மாயா விலாசத்திலே மூழ்கினவர்களாக ஆக்கப்பட்டிருக்கோம் அந்த பகவதியினாலே. திருமூர்த்திகளும் இதற்கு விதிவிலக்கு கிடையாது. அப்பொழுது இந்த மாயா விலாசத்தை தாண்டறதுக்கு என்ன பண்ணுறது? எப்படி சிலந்தி தான் விரிச்ச வலையில தானே மாட்டிக்கிறதோ அது மாதிரி இந்த மாயை விலாசத்திலே இந்த மனுஷர்கள் மாட்டிண்டு அதிலிருந்து மீள முடியாமல் அவா தவிக்கிறா. இதை கடக்கிறதுக்கான வழி என்னன்னா சாமுபைகி மகாராஜ சரணம் பரமேஸ்வரி. ராஜன் அந்த பராசக்திய சரணாகதி பண்ணு. இந்த மாயையை தாண்டறதுக்கு கடக்க முடியாத வைஷ்ணவி மாயை அவோ, அவளை கடக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அவளை சரணாகதி பண்ணினாத்தான் மாயாவிலாசத்தை தாண்டி கேவல ஞானத்தையே தன் வடிவாய் கொண்ட ஞானாமிர்தத்தை வர்ஷிக்க கூடியதான தேவியின் ஸ்வரூபத்தை உணர முடியும் அப்படின்னு வியாசர் சொல்றார் சுரதனுக்கு. அந்த விஷயத்தை தான் நாளைக்கு பரதேவதையினுடைய கிருபா கடாட்சத்தோட நாம சிந்தனை பண்ண போறோம். எந்த ரிஷி சுரதனுக்கு உபதேசம் பண்ணினர், என்ன உபதேசம் பண்ணினர், தேவியினுடைய பராக்கிரமம் என்னங்கிறத எல்லாம் தொடர்ந்து அம்பாளுடைய வைபவத்தை நாம சிந்திக்கலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.